ஆடி அமாவாசை. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஆறு, குளம், ஏரி, ஆற்றங்கரையோரம் முன்னோர்களுக்கு நேர்த்தி கடன் செலுத்துவார்கள். ஆடி வருகிறது என்று அமாவாசை காத்திருந்ததாம் என்பது பழமொழி. ஆடி அமாவாசை வருடத்தில் முக்கியமான சிறப்பு வாய்ந்த நாளாகும். ஆடி அமாவாசையை முன்னிட்டு உலகில் பல்வேறு இடங்களில் முன்னோர்களுக்கு திதி கொடுப்பது வழக்கம். அதிலும் தமிழ்நாட்டில் இந்த ஆடி அமாவாசையானது வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. நமஸ்காரம். வாழ்க வளமுடன். மாதம் மாதம் அமாவாசை அன்று தர்ப்பணம் செய்யக்கூடிய இந்த கபாலீஸ்வரர் கோவிலில் சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி 12 மாதங்களுக்கும் தர்ப்பணம் செய்யக்கூடிய இடம் இது. முக்கியமாக ஆடி அமாவாசை என்பவர்கள் பித்ரு கிரக தோஷம் செய்யக்கூடியது. பித்ருர்கள் அப்படின்னு சொன்னாக்க நம்முடைய முன்னோர்கள், நமக்கு முன்னோர்கள் முதல் பாட்டன், 2ஆம் பாட்டன், 3ஆம் பாட்டன், 4ஆம் பாட்டன், 5ஆம் பாட்டன், 6ஆம் பாட்டன், 7ஆம் பாட்டன் சொல்லக்கூடிய 21 தலைமுறைக்கும் வரக்கூடிய இந்த முன்னோர்களுடைய தர்ப்பணம் எதுக்காக என்றால், நம்ம செய்த முன்னாடி செய்த பாவ புண்ணியங்கள், அதாவது புண்ணியம் மட்டும் சேரணும், பாவங்கள் சேரக்கூடாதுக்காக மாதம் செய்யக்கூடிய தர்ப்பணத்திற்கு. இதில் 3 மாதம் முக்கியமான பித்ரு மாதங்கள் எதுன்னு கேட்டால் தை அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, ஆடி அமாவாசை. இது நம்முடைய பிற்காலத்துக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு எந்த ஒரு இடர்களும் நேராமல் இருக்கிறதுக்காக செய்யக்கூடிய இந்த ஆடி அமாவாசை தர்ப்பணம் முக்கியம் வாய்ந்தது. அவர்கள் நமக்கு முன்னோர்கள் இருந்தவர்களை மறந்துவிட்டால் நம்ம வாசற்படி ஆண்டவர் நின்று நம்மை சபிப்பார்கள். அந்த சாபம் நம்ம பெறக்கூடாது என்பதற்காக வேண்டி இந்த ஆடி அமாவாசை தர்ப்பணம் நாம் செய்வது நன்மை. நலம் பெறலாம், நலமுடன் இருக்கலாம். வாழ்கிய வளமுடன், தீர்க்க மங்களாய மங்களாய. இந்த ஆடி அமாவாசை அன்று நம் ஆறு, குளம், ஏரி கரைகளில் கொடுக்கும் தர்ப்பணமானது முன்னோர்களுக்கு நேரடியாக சென்றடையும் என்பது ஐதீகம். திருமயிலையில் வீற்றிருக்கும் கற்பகாம்பாள் உடனுடைய கபாலீஸ்வரர் திருத்தலத்தில் கோயிலின் குளத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் இன்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்ய வந்தனர். தமிழ் மாதங்களின் அடிப்படையில் 3 அமாவாசையானது சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. 1 தை அமாவாசை, மாழிய அமாவாசை, ஆடி அமாவாசை. தை திருநாள் மாதத்தில் வரும் அமாவாசை தை அமாவாசை என்றும், பெருமாளுக்கு உகந்த புரட்டாசி மாதத்தில் வரும் அமாவாசை மாழிய அமாவாசை எனவும், அம்மனுக்கு உகந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை ஆடி அமாவாசை எனவும் அழைக்கப்படும்.
மாதந்தோறும் இந்த அமாவாசையானது வந்து கொண்டிருக்கும். ஆனால் இந்த 3 அமாவாசையானது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் பார்க்கப்படுகிறது. மேலும் ஆடி அமாவாசையை முன்னிட்டு பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் அதிகாலையிலிருந்தே ஒகேனக்கல் காவிரி ஆற்றங்கரையோரம் மந்திரங்கள் ஓதி குடும்பத்தில் உள்ள தோஷங்கள் நீங்கி வாழ்க்கையில் வளம் பெற முன்னோர்களை வணங்கி காவிரி ஆற்றில் திதியை விட்டு சூரிய பகவானை வழிபட்டனர். இந்த ஆடி அமாவாசை தினத்தை காவிரி ஆற்றங்கரையோரம் வழிபட கர்நாடகா மாநிலம் மற்றும் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் வருகை புரிந்திருந்தனர். இதனால் ஆற்றங்கரையோரமே விழா கோலம் போல கூட்டம் ஜொலித்தது. ஆடி மாதம் என்றாலே போர்க்கள மாதம் என்பார்கள். 18ஆம் போர்க்களம். அசுரர்களை கொன்று அந்த இரத்தக்கரை படிந்த கத்தி, வாள் போன்ற ஆயுதங்களை காவிரி ஆற்றில் கழுவிய நாள் என்று புராணங்களில் கூறப்படுகிறது. இந்த சிறப்பு வாய்ந்த ஆடி அமாவாசையில்தான் பல ஆயிரம் ஆண்டுகளாக தமிழர்கள் தங்கள் முன்னோர்களை வணங்கி வழிபட்டு வருகின்றனர். ஓம் குரு வாழ்க, ஓம் குருவே துணை, ஓம் குருவே எல்லாம், ஓம் குருவே போற்றி, ஓம் குருவே சரணம். நாங்கள் இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கத்தின் சார்பாக சித்தரடியார்கள் இந்த ஆடி மாத சிறப்புகள் பற்றி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆடி மாதன்றது அம்மன்களுக்கு இருக்க சிறப்பான மாதங்கள். இதை நம்ம ஆடி மாதத்தில் சமஸ்கிருதத்தில் ஏன் சொல்லலை, தமிழ் மொழியில் சொல்கிறேன்னு நிறைய கேள்விகள் இருக்குது. இந்த ஆடி மாதம் மட்டும்தான் நம்ம அமாவாசை பூசைகள், ஆடி பூசைகள் எல்லாம் செய்யணும் அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்குது. இது எதனாலன்னு கேட்டிங்கன்னா, நம்ம முன்னோர்கள் என்ன மொழி தெரியும், தமிழ் மொழி. அதனால் இந்த தமிழ் மொழியை எடுத்து சொல்கிறதுக்கு யாரும் இப்போ இல்லை. இந்த சித்தர்கள் மூலிமா சித்தர்கள் வகுத்து வைத்த இந்த தமிழ் மொழி பூசைகளை நம்ம இப்போ மக்களுக்கு எடுத்துரைச்சிட்ருக்குறோம். ஆடி மாத சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, ஆடி மாதத்தில் அம்மனுக்குரிய நாட்கள். இதில் அம்மனுக்கு மட்டும்தான் செய்யணும் அப்படின்னு கிடையாது. இந்த ஆடி மாதத்தில் எந்த ஒரு விதை விதைத்தாலும் அது நல்ல விளைச்சலாகும். அதனால் இது சிறப்பான மாதன்றதுனால ஆடி மாதத்தில் எல்லாமே செய்யலாம். நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, ஆடி மாதத்தில் நம்ம முன்னோர்கள் வழிபாடு மட்டும் நம்ம செய்யலாம் அப்படின்னு. அப்படி கிடையாது. ஆடி மாதத்தில் முன்னோர்கள் வழிபாடு, நம்ம குலதெய்வ வழிபாடு எல்லாமே செய்யலாம். மாதம் நம்ம செய்யக்கூடிய அன்றாட
மாதம் மாதம் வர அமாவாசை பூசைகளும் மாதம் மாதம் செய்யலாம். இந்த ஆடி மாதத்தில் நம்ம ஏன் செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த ஆடி மாதத்தில் எல்லாமே வந்து அம்மனுக்குரிய நாட்கள்ன்றதுனால எல்லாமே வந்து எது விதைச்சாலும் நல்லதாகவே நடக்கும். அதனால் இந்த ஆடி மாதம் சிறப்பாக இருக்குன்றதுனால ஆடி மாத பூசையை நம்ம பண்ணிகிட்ருக்குறோங்க ஐயா. இந்த ஆடி மாதத்தில் நம்ம பண்ணுற இந்த பூசைகளால் நிறைய பேர் முன்னோர்களுக்கு இந்த படையலிட்டு இந்த பூசைகளை பண்ணுறோம். ஆனால் இந்த சமஸ்கிருதத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பூசையை முடித்த பிறகு இந்த படையலிட்டதை வீட்டுக்கு கொண்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நம்ம முன்னோர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம படைத்தது நம்ம முன்னோர்களை, இறைவன்களை அருளாற்றலை நம்ம இங்கே வச்சு படைச்சி அவங்கள அடித்து அவங்களோட ஆசீர்வாதம் நம்ம வாங்குகிறோம். அதை நம்ம வீட்டுக்கு கொண்டு போகணும். அதை வந்து அந்த படையில் வந்து நம்ம கொண்டு போகாமல் நம்ம பாதியிலே வெளியில் யாருக்காக கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லவே கூடாது. இது வந்து மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு நம்ம தெரியப்படுத்துறதுக்கோசம் தான் இந்த தமிழ் மொழியில் ஆடி மாதத்தில் எல்லாருக்குமே சிறப்பாக இது இருக்கணுன்றதுனால தமிழ் மொழியில் நாங்கள் இந்த இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கத்தின் சார்பாக அனைவருக்கும் நாங்கள் இதை விழிப்புணர்வை வெளிப்படுத்துகிறோங்க ஐயா. நன்றி.